அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். இப்ப தெரியுதா அரசியல்னா? நீ இந்த கேடுகட்ட கூட்டம் செய்யறது அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்காத. இவங்களை ஒழிக்கிறதுக்கு தான் உண்மை, ஒழிப்பது தான் உண்மையான அரசியல். நீ நினைப்ப ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், ஒழிக்கணும், முதல்ல அதுக்கு இவங்களை ஒழிக்கணும். ஏழ்மை வறுமையை போக்கணும், தூய குடிநீர் உனக்கு கிடைக்கணும், படிக்கணும், படிச்சதுக்கு ஏற்க வேலை வேணும். இவன் தருவார்களா? மாட்டார்கள், மாட்டார்கள். 13 ஆண்டுகளாக கத்துறேன் உன் அண்ணன். நான் ஆட்சிக்கு வந்து எப்படி ஆட்சி செய்வேன் என்று, நாம் தமிழர் கட்சி எப்படி அரசாளும் என்று 2016 தேர்தலில் ஒரு புத்தகம் வெளியிட்டேன். தேர்தல் அறிக்கை இல்லை, ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு. மக்களரசு.com ஒன்று இருக்கு, படித்த தம்பி தங்கைகள் தட்டி பாருங்க. கல்வியை எப்படி கொடுப்பேன், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், நீரை எப்படி தேக்குவோம். எங்க கோட்பாடு ரொம்ப பெரிதல்ல என் உடன் பிறந்தவர்களே. வயிறு உயிர், முதல்ல நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதான் எங்க கோட்பாடு. நீர்னா நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. வள்ளுவ பெருமகனார். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. கவியரசு கண்ணதாசன். ஒரு துளி நீர் விழாம பசும்புல்லு கூட தலை நாட்டாதங்கிறான் வள்ளுவ பெருமகனர். நல்லா கவனிச்சுக்கணும். நீ நீரின்றி அமையாத உலகு. நீரிலிருந்து தான் ஒரு செல் உயிரினம் அமீபா தோன்றி அதிலிருந்து தான் இவ்வளவு உயிரினங்கள் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. நீரில் தான் முதல் உயிரினம் தோன்றுச்சு. நீர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நீ இல்லை, நான் இல்லை, புல் இல்லை, பூண்டு இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ நீர் வள பெருக்கம், நீர் மேலாண்மை. இது யாரையாவது திமுக காரனை பேச சொல்கிறா? நீர் மேலாண்மை என்னன்னு பேச சொல்லு. 950 மில்லிமீட்டர் 4500 TMC உனக்கு ஆண்டுதோறும் மழை. 1100 TMC தான் பயன்பாட்டில் இருக்குது. மீதி எங்கே போகுது? கடலில் போகுது. உங்கள் அண்ணன் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த மீதி இருக்கிற தண்ணியை தேக்கிறதுக்கான ஏற்பாடு. ஒரு சொட்டு தண்ணி கடலுக்குள்ளே போகாது. இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு தேவையானது தேய்க்கணும். நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும்? அணை கட்டக்கூடாது. நம் முன்னோர்கள், நம் பாட்ட கரிகால் பெருவள சோழன் அணை கட்டலை, தடுப்பணை கட்டினான். தடுத்து அங்கேயே தேக்குவதல்ல, தேக்கிட்டு மேலே ஏறுது, ஓவர்ஃப்ளோ. அது நிறைஞ்சு அடுத்தடுத்து ஓடும். அங்கே ஒரு அணை, அது நிறைஞ்சு அடுத்தடுத்து ஓடும். இது எந்த மாதிரியான நீர் மேலாண்மை? அன்பு தம்பி தங்கைகளே, கடல் தாய், சூரியன் தந்தை, இருவருடைய இணைவிலே நீராவியாகி, அப்படி நீராவியாகி மேலே போகுது. அப்படியே குளிர்ந்து மேகமாக மாறுது. அது உடனே மேகமாக ஆவதில்லை என் உடன் பிறந்தவனே. ஏனென்றால் கணம் குறைவா இருக்கு, அடர்த்தி குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்யுது? மனித உடலின் வேர்வை, விலங்குகள், பறவை, பட்சிகளின் வேர்வை, மரங்களின் வேர்வை. மரங்களுக்கு வேர்க்குமா? வேர்க்குது. வேர்க்காத மரங்கள் இருக்கா? இருக்கு. யூக்கலிப்டஸ்ங்கிற தைல மரமும் சீமக்கருவேலைங்கிற அந்த கருவ மரமும் வேர்க்காது. அது சமூக நல காடுகள் அல்ல, கேடுகள். அது என்ன செய்யும்? காற்றில் மிதந்து வருகிற ஈரப்பதத்தை உறிஞ்சி விடும், மேகமாக உருவாக விடாது. அதனால தான் அந்த சனியனை அழிக்கணும், ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ எப்போ மேகமாகுது? இந்த நீராவியல், மனித உடல் வேர்வை, பறவை வேர்வை, விலங்கு வேர்வை எல்லாம் போய் அதோட சேருது. அப்பவும் அது கணம் பெற மாட்டேங்குது, அடர்த்தி ஆக மாட்டேங்குது. காற்றிலே மிதந்து கொண்டிருக்கிற கரி தூசி எல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்குது. அந்த மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போவதை தடுத்து நிறுத்தி ஸ்டாப் அப்படி நிறுத்துறது யார்? மலை. மலை முகடுகள். மலை மேலே, மலை 3000 அடி உயரத்தில் இருக்க, அதுக்கு மேலே 300-400 அடி உயரத்தில் இருக்க மரங்கள். எங்கே குளிர்ச்சியாக இருக்கிறதோ அங்கே மேகம் மலையை கொட்டிடும். குளிர்ச்சி இல்லை என்றால் திரும்பி வந்து கடலில் கொட்டிடும். இதுதான். அப்படி கொட்டுகிற மலையை அப்படியே உடனே கீழே இறங்கி ஓட விடாமல் மரம் தன் இலையில், வேர்களில் அப்படி பிடிச்சு வச்சுக்குது. இலையை கொட்டி 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 வேர்களில் மக்கி அது மண்ணாக புது வடிவம் பெற்றுகிறது. நீரை தேக்கி வைத்துக் கொள்ளுது தன் உணவுக்கு. அங்கிருந்து உருண்டு ஓடி வரதை கிராஸ்லேண்ட், புல்வெளி,
அந்த சமவெளியில் இருக்க புற்கள் தன்னுடைய உணவு தேவைக்கு தேக்கி வச்சுக்கிறது. அங்கிருந்து ஓடி வருவதை சோலைக்காடுகள் என்று அடர்ந்த புற்கள் இருக்கு, அது தன் உணவு தேக்கி வச்சுக்கிறது. ஒரு புலி செத்து போனால் 25,000 மனிதர்களுக்கான குடிநீர் தட்டுப்பாடு வருதுங்கிறான். ஒரு புலிக்கு இந்த 25,000 மனிதனுக்குமான குடிநீருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க கேட்கலாம். அந்த சமவெளியில் இருக்கிற புற்களை வரையாடுகளும் மானும் காட்டு எருமைகளும் மாடுகளும் எல்லா விலங்குகளும் சாப்பிடுகிறது. அப்படி என்றால் மொத்த புல்களையும் அது உணவுக்காக தின்று விட்டால் அங்கே நீரை தேக்கி வைக்கிற ஆட்கள் இல்லை. அப்ப மானோ வரையாடோ திங்க விடாமல் புலி தாக்கி அடிக்கும் போது அதை அந்த மானை கொல்லும் போது, அந்த காட்டெருமையை கொல்லும் போது, அந்த வரையாடுகளை கொல்லும் போது புல் பாதுகாக்கப்படுது, நீர் தேக்கப்படுகிறது. 25,000 நிலத்திலே வாழ்கிற 25,000 மக்களுக்கான குடிநீர் அங்கே சேமிக்கப்படுது. இது உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே. இதை ஓட்டுக்காக நிற்கிறவன் உனக்கு கற்பிக்க மாட்டான், நாட்டுக்காக நிற்கிறவன் உடன் பிறந்தவன் தான் இதை கற்பிப்பேன். ஓட்டுக்காக நிற்கிறேன் இருட்டு வீட்டுகள் திருட்டுக்கொள்ளி பிடிக்கிற மாதிரி எத்தனை ஓட்டு? 5 ஓட்டுக்கு 15,000. இன்னும் 5 நாள் கழிச்சோன்னா ஓட்டுக்கு 20,000 வருதா இல்லையான்னு மட்டும் நிம்பாரு. ஓட்டுக்கு 20,000 உனக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு போவேன். இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னை இவங்களால் சமாளிக்கவே முடியாது. ஓட்டுக்கு 20,000 கொடுக்கத்தான் தான் போவேன். கொடுத்தாச்சா கேட்பேன், தம்பி வாங்கிட்டாடா 20,000மா, ஓகே, அதுக்கு மேலே உன் விருப்பம். என்னடா எல்லா குற்றத்திற்கும் எல்லா தவறுக்கும் பரிகாரம் சொல்கிறானடா. திருட்டு பைய காசை நம்ம கொடுக்குறேன், அந்த காசை வாங்கிட்டு உண்டியலில் ஒரு 50 காசை போடுறா, 1 ரூபாயை போடுறா, ஆத்தா அவன்கிட்ட ஓட்டு போடுறேன்ட்டேன், மன்னிச்சுக்க, இந்தா உனக்கு நான் செஞ்சது தப்புனா மன்னிச்சுக்க. இவங்க இந்த பாவிகளுக்கு ஓட்டு போட முடியாது, போடுறா உண்டியலில் நேர்ந்துக்கிட்டு ஒரு 1 ரூபாய் 5 ரூபாயை போட்டு திருப்பி வந்து மைக்கு ஓட்டை போட்டு போடா, என்ன வருதுன்னு பாடுறா, ஒன்றும் வராது. நீ நல்லவனை ஏமாத்தினா குற்ற உணர்வு இருக்கலாம், அயோக்கிய பைய திருட்டு பைய கேடு கட்டவனை ஏமாத்தினா நீ ஏண்டா பயப்படுற, அது உனக்கு பெருமை தான். அப்போ என்ன வருது? அங்கே இருந்து உருண்டு வருகிற துளிகள் அருவியாக கொட்டுது, அருவி ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது. அதை எங்கே உண்டி விட்டுறணும்? தாய்கிட்ட விட்டுறணும், கடலில் சேர விட்டுறணும். அதுக்கு எப்படி முறை? பசுமாடு நம்ம பால் கறக்கணும், கண்ணுக்குட்டி அங்கே கட்டியிருப்போம், அவுத்து விடுவோம், அது போய் மாரில் முட்டினோடனே அந்த மாட்டுக்கு பசுமாட்டுக்கு ஒரு புல்லையோ வைக்கலையோ போட்டுருவோம். அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார், தன் கண்டுதான் பால் குடிக்கிறது என்ற அதே உணர்வில் இருக்கும் பசு. பாலை விட்டுரும், 2 முட்டி லேசாக அதை சப்பை விட்டு குடிக்க விட்டு கண்ணுக்குட்டியை பிடிச்சி இங்கே கட்டிடுவோம், பாலை கறப்போம். அது நினைக்கும் கண்ணுக்குட்டி தான் குடிக்குதுன்ட்டு. ஆனால் நீ என்ன சொல்லுவ? பசு பால் தரும், காக்கை வடையை திருடி விட்டதும்ப. நீ தாண்டா பாலை திருடுற பரதேசி, நீ தான் பாலை திருடுற, அதுக்கு உனக்கு பால் கறக்கலை, கண்ணுக்குட்டிக்கு தான். ஆனால் நீ எடுத்துக்கிட்டு என்ன செய்கிற? உனக்கு ஒரு மனச்சான்று இருக்குது, கடைசியாக கொஞ்சம் வச்சுட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற. எப்படி? கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுற, தாய்கிட்ட சேர விட்டுற. இதாண்டா நீர் மேலாண்மை. எப்படி பண்ணணும்? கடல்ல இருந்து தாயிலிருந்து வந்ததில்லை, உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கிட்டு திருப்பி தாயிடத்திலேயே அந்த ஆறை அந்த நதியை சேர விட்டணும். இதான் உன் பண்டை தமிழ் முன்னோர்கள் உன் இன மூத்தோர்கள் செய்த மேலாண்மை. அதான் நம்ம பாட்டன் கரிகாலன் செஞ்சான். இப்போ நான் என்ன செய்கிறேன்? உங்கள் அண்ணன் அதே இதை இப்போ காவிரியில் ஒரு அணையை போட்டான், அங்கே முல்லை பெரியாற்றில் ஒரு அணையை போட்டான். அந்த இடத்தில் மட்டும்தான் நீர் தேங்கும், நிலத்தடி நீர் உயரும், மற்ற இடங்களில் நதி இறந்து போகும். அந்த ஆறை நம்பி இருக்கிற மற்ற உயிரினங்கள், ஆற்று கரையில் இருக்கிற புல்லு பூண்டு மரம் செடி கொடி எல்லாம், நத்தை நண்டு எல்லாம், புழுக்கள் பூச்சிகள் எல்லாம் செத்து போகும். அப்ப என்ன பண்ணணும்? ஓட விடணும். அப்ப என்ன செய்யணும்? நதி ஓடி வருது, அணையை கட்டாத, படக்குன்னு திருப்பு, 200 ஏக்கரில் ஏறி நிறச்சிக்க, படக்குன்னு திருப்பு 3000 ஏக்கரில் ஏறி நிறச்சிக்க, படக்குன்னு திருப்பு 500 ஏக்கரில் ஏறி கம்மா நிறச்சிக்க. உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு கடைசியாக கண்ணுக்குட்டி அவுத்து தாய்ப்பாசுக்கிட்ட விட்ட மாதிரி இந்த நதியை கொண்டு கடலில் விட்டணும். இதுதான் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நீர் மேலாண்மை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும். நீ என்ன பண்ணுற? கொழுப்படுத்து போய் எந்த நீர்த்தேக்கத்தையும் உருவாக்குறதுல, இருக்கிற நீர்த்தேக்கத்தில் ஆக்கிரமிச்சு வீடை கட்டிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வித்துவிட்டு கூறு போட்டு ஃப்ளாட் ஆக்கிவிட்டு நீரின்றி அமையாது உலக என்று வாடிய வள்ளுவ பெருமகனா இருக்கே, ஏரியை தூத்துத்தான் இவன் வள்ளுவர் கோட்டம் கட்டியிருக்காங்க. ஏரியாவுக்கு பேர் என்னமா? லேக் ஏரியா. லேக் எங்கய்யா? அப்படிப்பட்ட மேதைகள்கிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட. அப்ப
நீர்வள பெருக்கம். நீரை பெருக்க வேணா அடுத்த என்ன வேலை? பசி. வயிறு. வயிறுக்கு என்ன பண்ணுவ? வயிறுக்கு என்ன பண்ணுவ? வேளாண்மை செய்யணும். சோறு. சோறுக்கு என்ன பண்ணணும்? வேளாண்மை செய்யணும். யார் செய்கிறா? நீ வெக்கப்படுற. ஆதியில் நீ செய்ததே அந்த வேலை தான். முதல்ல ஆடு மாடு வளர்த்த, வேட்டையாடி சாப்பிட்ட, அப்புறம் ஆடு மாடு வளர்த்த, அப்புறம் வேளாண்மை செய்த. உனக்கு தெரியுமா? இவன் சொல்லுவான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி முன்தோன்றிய முன்தோன்றிய மொழி தமிழ் அப்படின்னு பழம்பெருமே பேசிட்டுருக்காங்க. அது அப்படி இல்லை. கல் தோன்றிட்டது. மலை குறிஞ்சி, குறிஞ்சி நிலம் தோன்றிட்டது. ஏன் குறிஞ்சி? அங்கே குறிஞ்சி மலர்கள் மலர்வதாலே அந்த நிலத்திற்கு பெயர் நம் முன்னவர்கள் குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம் என்று வைத்தார்கள். மலை, மலையும் மலை சார்ந்த இடமும். அங்கேயே மனிதர்கள் நாம் வாழத் தொடங்கிவிட்டோம். அங்கேயே தமிழ் தோன்றிட்டது. அங்கேயே வாளும் வேலும் ஏந்தி விட்டான் தமிழன். அங்கே ஏன் ஆதிக்குடி தமிழன்? அவன் பேசிய முதல் மொழியிலே ஓ ஆ ஏய் இந்த ஒளிகள் எல்லாம் இன்றும் எல்லா மொழிகளிலும் காண கிடக்கிறது. அதனாலேயே தமிழ் ஆதி மொழி, ஆதி மனிதன் தமிழன் என்று உலகம் சொல்லுது. புரியுது? அங்கிருந்த, அங்கே வேட்டையாடி சாப்பிட்ட, கிழங்குகளை கனிகளை உண்ட, திருப்பி கீழே வந்த, அப்படியே நகர்ந்து வந்த, அங்கே காடும் காடு சார்ந்த மரங்கள் அடர்ந்து இருந்தது. சிறு சிறு முல்லை பூக்கள் இருந்ததால் அந்த நிலத்திற்கு பேர் முல்லை நிலம் என்று வைத்தான். அங்கே ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று முன்னவர்கள் நினைத்தார்கள். அங்கே ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே நாம் குன்றின் மேலே வாழ்ந்ததால் நம் குடியின் பெயர் குன்றவர்கள். இன் உச்சரிப்பு குன்றி குன்றி குறவர்கள் என்றானோம். அந்த குறவர் குடியின் தலைவன் தான் நம் இறை முருகன். நல்லா கவனிச்சுக்கணும். அவன் முருகன்னா ஏன் பேர் வந்தது? குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால் உடல் முறுக்கு ஏறி இருந்ததால் முருகன் முருகன் என்று அழைக்கப்பட்டான். முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகு என்று திருவிக்கா சொல்கிறார். இன்னைக்கு என்னடா நீ ஜிம்மில் போய் சிக்ஸ் பேக்கு? அன்னைக்கு நம்ம பாட்டேன், மலைகளில் காடுகளில் ஏறி ஏறி சிக்ஸ் பேக் போட ஆம்ஸ்லாம் அப்படி இருந்தவன் முருகன். ஆனால் நீ வச்சிருக்க முருகன் எப்படி? பிடிச்சி வச்ச கொலக்கட்டை மாதிரி வேலை இப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறது. உங்கள் அண்ணன் ஒரு முருகனை கொண்டாந்துருக்கேன் பாரு, சிக்ஸ் பேக்கோட இருப்பா. அப்படி மறுமலர்ச்சிடா, மாறுதல்டா, புரட்சிடா, போடா அப்படின்னு. மாறுதல்ங்கிறது எப்படி? அறிஞர் பெர்னாட்ஷா சொல்றான்ல, உலகத்தில் பெரும்பாலானவர்கள் உலகம் போற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்திலே விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவர்கள் தான் என்று. அப்படித்தான் மார்க்ஸ், அப்படித்தான் சாக்ரட்டிஸ், அப்படித்தான் லெனின், அப்படித்தான் புத்தன், அப்படித்தான் போலே, அப்படித்தான் அம்பேத்கர், அப்படித்தான் எல்லா புரட்சியாளனும். அதை நல்லா கவனிச்சுக்கணும். அங்கே முல்லை திணைத்துக்கு வந்த ஆடு மாடு மேய்ச்ச. உனக்கு தெரியுமா? முதல்ல எழுத்து வரல, எண்ணு தான். ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு எண்களை கண்டுபிடித்தவன் நம் இனம் முன்னோன். எப்படின்னு எப்படி சொல்ற? வள்ளுவ பெருமானார் எழுதும்போது எழுத்தன்ப என எண்ணன்ப என்று தன் குரலை தொடங்கலவர். எண்ணன்ப என எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குன்னு எழுதுறார். ஏன் என்னை முதல்ல வச்சாரு? எண்ணு முதல்ல தோன்றிடுச்சு எழுத்துக்கு முன்னே. எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்பே எண்கள் தோன்றிவிட்டது. அந்த நிலத்தில், குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவன் குன்றவன் குறவன். அடுத்த நிலத்தில் வாழ்ந்தவன் ஆயன், கோன். ஏன் கோன்? அந்த குடிகளின் தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தார்கள், அதனால் அவன் கோன். கோன் என்றால் அரசன் என்று பொருள். நாம் மேய்ப்பர்கள், ஆயர்கள். இன்றும் கிறித்துவத்தில் நல்ல மேய்ப்பன் இயேசு என்று சொல்கிறார்கள், ஆயர் என்று சொல்கிறார்கள். இன்னும் பிசப்புகளை தமிழிலே ஆயர்கள் என்று தான் சொல்கிறார்கள். ஆயர்கள்